எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து கரடிகள் மேல காளைகள் மோதிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் மார்க்கெட்ல 40 பாயிண்ட் பிளஸ் அப்படின்றது இருக்கு. ஒரு ஏற்ற இறக்கம் இல்லைன்னா எப்படிங்க ஒரு சுவாரஸ்யமா இருக்கும்? எப்படி மார்க்கெட்ல ஒரு கிளுகிளுப்பு என்பது வரும்? ஸோ இது மாதிரி மார்க்கெட் இறங்க ஏற இருந்துன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஆனால் சில ஸ்டாக்குகளெல்லாம் பார்க்கும்போது முதலீட்டாளர்களுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுங்களா இருக்கும்? அடாடா இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குமே அப்படிம்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், கடந்த 3 மாதங்களாக ஏதாவது ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கா? கடந்த 3 மாதங்களாக 4200க்கும் 4500 அல்லது 4600க்குள்ளேயே இப்படியே மிக குறுகலாக இருக்கான். இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அடாடா இந்த மாதிரி பங்கு இருந்தால் கூட ஒரு சந்தோஷமா இருக்குமே, கீழே இறங்கவும் வேண்டாம் ஏறவும் வேண்டாம்னு நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பேசாமல் ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்லேயே போட்டலாமே. ஒரு ஏற்ற இறக்கம் அப்படின்றது இருந்தால் தானே ஒரு குஜால் குட்டியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற ஒரு பங்கு மலை போல சரிஞ்சிருக்கான். அவன் பாருங்க, மலை மாதிரி ஏறி 2024 வெறும் 70 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் 170 ரூபா மலை மாதிரி மேல் நோக்கி ஏறி அப்புறம் மலை மாதிரி சரிஞ்சிருக்கான். இந்த பங்குல சமீபத்தில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய டிசம்பர் குவார்ட்டருடைய நிகழ்வு என்ன சொல்லுது அப்படின்னா, செப்டம்பர் குவார்ட்டருடைய அவங்களுடைய குவான்டிட்டி விடவும் கொஞ்சோண்டு மார்ஜினலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் டிஎஸ் தன்னுடைய குவான்டிட்டியை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இதனுடைய தகவல் இருக்கு. இருந்தாலும் சமீபத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மலை மாதிரி ஏறி மலை மாதிரி இறங்கி ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்த பங்கு அப்படின்ற லிஸ்ட்ல இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு பங்கு பெரிய அளவில் மூவ்மெண்ட்டே இல்லாமல் சமீப காலமாக இருந்த பங்கு, அதாவது ஒரு தடவை மேக்கப் போட்டு 3 மாசமாக மேக்கப்பே களையாமல் இருக்கக்கூடிய ஒரு பங்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா இந்த நைக்கா அப்படின்ற பங்கு. அவனுமே இந்த ஜனவரி பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபா ரேஞ்சிலிருந்து 150 ரூபா மிக குறுகிய அளவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்டில் எந்த பக்கம் போகிறதுன்னு முடிவெடுக்காமல் திணறிட்டு இருக்காங்க. மார்க்கெட் நல்லா இருந்தப்ப மேல் நோக்கி போயிட்டான், மார்க்கெட் நல்லா இல்லாதப்ப கீழே வந்துட்டான். இனி என்ன பண்ணுறது, மேலே போகிறதா கீழே போகிறதா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பல்வேறு பங்குகள் ஒரு இடத்துல குத்த வச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு 7.5 சனி பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பங்கு தொடர்ந்து கீழே இறங்கினது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற பங்கு. டெட் கேட் பவுன்ஸ்னா கூட ஒரு தடவை பவுன்ஸ் ஆகுமேடா, ஆனால் நீ ஒரு தடவை கூட பவுன்ஸ் ஆகலையே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பங்கு இருக்குன்னா பாவம் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற பங்கு தான். என்ன காரணம் தெரியல, மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது இவனுக்கும் கீழே இறங்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்துருச்சு. அதாவது 2024 செப்டம்பர் சமயத்தில் தான் மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சு. அப்போ அந்த மார்க்கெட் சமயத்திலையும் கீழே இறங்கி வந்துட்டான். அதுக்கு முன்னாடி இருந்தே 100 ரூபாயை தொட்ட பிறகு மறுபடியும் அங்கிருந்தேவும் பாவம் சரிவடைஞ்சிட்டான். ஆக மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி என்பது போல இவனுக்கு ஆயிருக்கு. இவனுடைய லாங் டேர்ம்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பெரும்பாலும் ஏதாவது ஒரு உச்சிக்கு வந்து நின்னானாக்கா அப்புறம் ஒரு 7.5 பிடிச்ச மாதிரி இறங்குறதா இவனுடைய பழக்கமாக இருந்திருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் கூட ஒரு 100 ரூபா போனவன் கிட்டத்தட்ட 57 வரைக்கும் வந்து விழுந்திருக்கான். இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டாடா பவர் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட. இதனால இன்னைக்கு மார்க்கெட் இதை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு காலையிலாம் ஒரு 3% வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் டாடா பவரை மேல் நோக்கி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த செய்தியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வர்றதுக்கு முயற்சி செய்யக்கூடிய பங்குகளில் இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பங்கு ஒன்று. எதனால இன்னைக்கு காலையில் நெகட்டிவ்ல இருந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பாசிட்டிவ் வரைக்கும் இவனை இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு மிக முக்கியமான தகவல் இருக்கு. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் சேல்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஆயிருக்கு. 2024 பிப்ரவரி மாதத்தோட இந்த 2025 பிப்ரவரி மாதத்தை கம்பேர் பண்ணி தகவல் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் சேல்ஸ் மற்றும் எக்ஸ்போர்ட் டேட்டா என்பது எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி காமிச்சிருக்காங்க. அண்ணனின் விளையாட்டுகள் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் எப்படி அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு குறிப்பிட்ட ஹை தொப்புக்கடின்னு கீழே விழுகிறானோ, அதே மாதிரி அண்ணன் பஜாஜ் ஃபின்சர்வஸும் அப்பப்போ விளையாட்டுகள் பண்ணுவார். 2021 ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தால் தொப்புக்கடின்னு விழுந்து விளையாட வேண்டியது. அதுக்கப்புறம் கூட இப்போ சமீபத்தில் 2024 தொப்புக்கடின்னு விழுந்து ஒரு விளையாட்டு காமிச்சார். இனி 2025 இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய டைமாக இருக்கு. அதே மாதிரி இந்த மசகான் டாக் அப்படின்ற ஷேர் நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் இருக்கு. சப்போர்ட்டை நிறுத்தி வச்சிருக்கான், இப்போ வரைக்கும் உடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவன் எப்போ உடைப்பான்னு தெரியாது.
பட் சப்போர்ட்டை நிறுத்தி வச்ச பங்குகளில் ஏதாவது லிஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த மசகான் டாக். எல்லாருமே இப்படி தான் ஆசைப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு பங்கு இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னாக்கா 2024 இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லோவை எப்போ வந்துட்டான், போன வருஷம் செப்டம்பர் மாதமே வந்துட்டு அதை உடைக்கிற மாதிரி, நல்ல வேலை அங்கிருந்து தப்பிச்சுக்கிட்டான். அப்புறம் மறுபடியும் ஒரு நவம்பர் மாதம் வந்தான், நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டான். மறுபடியும் இந்த டிசம்பர் டு ஜனவரி சமயத்தில் ஒரு இடம் வந்தான், அப்பவும் தப்பிச்சுக்கிட்டான். இப்போ பிப்ரவரி மாதம் வந்தான், அப்பவும் தப்பிச்சுக்கிட்டான். அடே இப்படி தப்பிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி தான் அந்த இன்வெஸ்டர்ஸ்னுடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும். நீ ஒரு முறை மட்டும் பழைய இடம் வா, உன்னை விட்டு எத்தனை பேர் ஓடுறோம் பாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இன்னைக்கு இன்னும் 2 முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ்லேயும் ஒரு அக்வஷன் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வந்தது. இந்த மாதிரி டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இன்னொரு 10% அக்வஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்தது. பட் அதனால் ஒன்றும் பெருசாக பெரிய மூவ்மெண்ட் இல்லை. 74 ரூபா வரைக்கெல்லாம் போன பங்கு இப்போ 72.89 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கோல் இண்டியாலையும் ஒரு பெரிய செய்தி என்பது எதுவும் பெருசாக இல்லை, ஓரளவுக்கு சுமாரான செய்திகள் தான் வந்துகிட்டு இருந்தது. அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டு பாசிட்டிவ் மொமெண்டமில் போன சமயத்தில் 386 வரைக்கும் போன பங்கு மார்க்கெட் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு நெகட்டிவ்ல வந்து இன்ட்ராடேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு பிரைஸில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிட்காயினில் அப்படி இப்படின்னாங்க, கடைசியில் பார்த்தா அது சுமாராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சம்மிட் இருக்குன்னாங்க, அமெரிக்கா கொஞ்சோண்டு ரிசர்வ் எடுத்து வைக்கிறேன்னாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்து அதுவும் சுமாராக தான் இருக்குது. ஸோ கோல்ட் ஆகட்டும், பிட்காயின் ஆகட்டும், க்ரூட் ஆயில் ஆகட்டும், எல்லாமே ஒரு மாதிரி இந்த மாதத்தில் பெரிய விதமான வால்டிலிட்டி இல்லாமல் சுமாராக தான் இருக்காங்க. கண்ணு உனக்கே இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி இந்த டிவிஸ் லேப் போன்ற சில ஃபார்மா கம்பெனிஸ், ரொம்ப முன்னணி ஃபார்மா கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு டிஃபென்சிவ் பெட் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. மார்க்கெட் பெரிதாக இறங்கினாலும் இவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி நிற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த ஸ்டாக்குக்கே என்ன ஒரு சோதனை அப்படின்னா, அவன் போன வருஷத்தினுடைய செப்டம்பர் நிலைமையில வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறான் பாவம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றதுக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த விதமான பங்குகள் கிடையாது. சில பங்குகள் ஆக ஓகம்பாங்க, பட் யாராக இருந்தாலும் அந்த மார்க்கெட் ரிஸ்க் வந்ததுன்னா அனுபவிச்சு தான் ஆகணும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஏதாவது ஒரு செய்திகள் வரும்பொழுது, ஒரு நியூஸ் வரும்பொழுது, ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்பொழுது தான் அதில் டிமாண்ட் அண்ட் சப்ளையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும். திடீர்னு ஒரு பெரிய அளவில் டிமாண்ட் வரும், இல்லைன்னா பெரிய அளவில் அதை விற்று விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒரு ஆக்டிவேஷன் வேணும்னா ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வரும். பாருங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு, இந்த டால்மியா பாரத் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் எப்போ அட சாமி எத்தனை நாளான்னு மட்டும் பாருங்க, போன வருஷம் மார்ச் மாதத்திலிருந்தே அவனுக்குள்ள எந்த விதமான முக்கிய தகவல்களும் வரல. ஒரு குறிப்பிட்ட டிமாண்ட், அதாவது இங்கே ஒரு விலை கீழே விழுகும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட குரூப் இருக்குது, டிமாண்ட் வருது. அது ஒரு குறிப்பிட்ட விலை வரும்பொழுது வேணாம்ப்பா இதுக்கு மேலே இவன் எங்கப்பா போகிறான் கொடுத்து விடுவோம் அப்படின்னு ஒரு குரூப்பு கொடுத்து விடுது. மறுபடியும் கீழே வரும்பொழுது ஒரு டிமாண்ட் வருது. மறுபடியும் எப்படி அவன் வந்து ஒரு கோடு போட்டு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. இவனுக்கு என்னைக்கு ஒரு பெரிய தகவல் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணி விட போகுதுன்னு தெரியல. நண்பர்களே, ரொம்பவுமே ஏறி இறங்கக்கூடிய வால்டிலிட்டியான பங்கு அப்படின்றதுல இந்த லோதா டெவலப்பர் அப்படின்றது ஒன்று. அவனுடைய சமீப கால ஒரு 1.5 வருடத்தினுடைய தகவல் என்பது ஏறி இறங்கி ரொம்பவுமே வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்கு. இது போன்ற பங்குகள் தன்னுடைய Q3 ரிசல்ட்ஸ் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவனுடைய Q3 ரிசல்ட் வரைக்கும் சேல்ஸ் என்பதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி ப்ராஃபிட் என்பதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். இருந்தாலும் மார்க்கெட்டில் இவனை போற்றி பாடடி பெண்ணே அப்படின்ற மாதிரிலாம் யாரும் ஒன்றும் பண்ணல. தன்னுடைய அந்த அவனுடைய மூவ்மெண்ட், வால்டிலிட்டி மூவ்மெண்ட் அப்படின்றத மட்டும்தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, சமீபத்தை மார்க்கெட்டில் ஓரளவுக்கு முன்னணி கம்பெனிகள், ப்ளூ சிப் கம்பெனிஸ்லேயும் போய் மாட்டினவங்களும் இருக்காங்க. அதுபோக ஐபிஓன்னு ஏகப்பட்ட ஐபிஓக்கள் பணத்தை டபுள் பண்ண ட்ரிபிள் பண்ண ஐபிஓ கிரேஸில் போய் ஐபிஓ கம்பெனியில் போய் மாட்டினவங்களும் இருக்காங்க. அதாவது இந்த ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் அப்படின்றதுடைய ஐபிஓ வந்த விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 140 ரூபா. அந்த 140 ரூபாயிலிருந்து அவன் மேக்சிமம் 150 ரூபா வரைக்கும் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர் சரிவு 150 ரூபாயிலிருந்து 90 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பழைய சரக்குகளும் கீழே விழுந்தன. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள புதுசாக வந்த சரக்குகளும் மேலிருந்து தொபுக்கடின்னு கீழே விழுந்தன. ஸோ கடந்த 5 மாதங்களாகவே ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவுமே பிரச்சனையாக இருக்குங்க நண்பர்களே. இந்த சமயத்தில் தான் பல்வேறு பங்குகள், ஏதோ இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் போடுவாங்க இல்லையா சூப்பர் சேல், சூப்பர் டிஸ்கவுண்ட்னு, அந்த மாதிரி பலதும் 50%, 60% அப்படின்னு கீழே கிடக்குது ப்ரைஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது. அதாவது வேல்யூவேஷன் வைஸ், ப்ரைஸ் வைஸ் அப்படின்றது பார்க்கணும்.
அதுல பிரைஸ் வைஸ் என்பது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரேட்ல இருந்து அல்லது 6 மாசத்துக்கு முன்னாடி ரேட்ல இருந்து பார்க்கும்போது 40-50% என்பது சரிஞ்சு கிடக்கு. இப்பதான் ஒரு 4 நாளா மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கான். உடனே வந்துடுறாங்க நிறைய பேர், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, டேய் அவன் இப்பதான் 4 நாளா ஏறிக்கிட்டு இருக்கா அப்படின்ற பொழுதும் பல இடங்கள்ல நம்ம போய் பார்க்கும் பொழுது இமிடியட்டாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, எதை தொட்டுட்டு நீ மார்க்கெட் கீழே இறங்குவான் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் ஒரு 2-3 நாள் கூட எங்களை சந்தோஷமா விட மாட்டீங்களாயா அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்துடைய மைண்ட் வாய்ஸா இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.